பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நாம் யாவரையும் ஆசீர்வதித்தற்காக ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, நாங்கள் மோட்சத்திற்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனை, எங்களை திருமையாக மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, எங்களை மனதிரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரே, எங்களுக்கு அருளும் சத்தியத்தை அவளோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த ஆராதனை காரணமாகவும் நாம் யாவரும் 213வது ஞான பாட்டின் 3 கவிகளை பாடுவோம். உண்மை ராஜா விசுவாச பக்தியை பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அணியேன் என்கிற 213வது ஞான பாட்டின் 3 கவிகளை பாடுவோம். புதிய பாட்டு புத்தகத்தில் 142வது கீர்த்தனை, பழைய பாட்டு புத்தகத்தில் 151வது கீர்த்தனை. தெய்வப்பிதா இந்த மெய்ப்பனலோ சிறுமி காட்சி அடைகிறது. 4 சரணங்களை பாடுவோம். Hallelujah.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளைக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி, அது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11 16 வசனங்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 16 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவிக்கப்பட்ட முதலாம் வேதபாகம் எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 14 முடிய. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுந்த தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் நடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துறந்துள்ளதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் களமும் உதவிகளை அளிப்பேன் என்றார். இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 25 வரை. பக்கம் 318. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
அவர் பயப்படும் போது வரும் அறியாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை விட்டுவிட்டார். நாம் பாவங்களுக்கு சென்று நீதி பெற்றிருக்கும் வழி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுள்ள ஆடுகளை போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்களும் கண்காணியுமானவர்களுக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் எடுத்திருக்க செய்வாராக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவானின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 16 வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி, நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர்கள் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார்கள். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. போனால் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்கள் ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நானே நல்ல ஆயன், தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவற்றிற்காக நான் என் உயிரையும் கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி சொல்ல வேண்டியும், அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் என்றார். உலகெங்கும் இருக்கும் திருச்சபையோடு ஐக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் இடத்திலிருந்து பொந்தை காத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து உயிர் பிறந்தார். கருத்திற்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரின் நியாயத்திற்படி வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி பரிந்த நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக.
இரவும் இருக்கும் கிருபையை நாங்கள் ஆண்டவரே சுவாமி இந்த காலை ஆராதனை நாங்கள் அனைவருமாக கடந்து கொண்டு நம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்வோம் சுவாமி. நம்முடைய வசனமானது எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள் சென்று இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை பின்பற்றவும் உமக்குள் ஒரு சாட்சியான மக்களாக வாழும் எங்களை பயன்படுத்த வேண்டுமாக வேண்டிக் கொள்வது சாமி. இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற அந்த காணிக்கையோடு எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனங்களோடும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு உமக்குள்ள நாங்கள் வாழும் வாழ்க்கை வாழ திரும்ப செய்ய வேண்டுமாய் எல்லா ஆண்டவரின் இயேசுவின் திருப்பாதம் அடைந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்களை ஜீவன நல்ல தந்தையே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஞானப்பட்டையில் 93 யெகோவா 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 உமக்கென்றும் துதி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். திரியேக கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாதம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சமாதானத்தோடு போகும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் வழிகாட்டி உனக்கு வாழ்வளித்து உன் வாழ்வை மாற்றுகிற மெய்ப்பர் நானே என்று கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சுவாமி கிருபையாக கிறிஸ்துவே சுவாமி கிருபையாக பராபரத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.